சுவாமியே சரணமையப்பா. சபரிமலையில நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கு. உடல் ரீதியா பாதிக்கப்பட்ட பக்தர்களுக்கு டோலி சேவை இருக்கு. சபரிமலையில பம்பா நதியில குளிச்சதுக்கு அப்புறம் டோலி சேவை, அதாவது 914 மீட்டர் உயரத்துல இருக்கக்கூடிய சபரிமலைக்கு 7 கிலோமீட்டர் வனப்பகுதியில போக வேண்டியதா இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வயசானவங்க, முடியாதவங்க, ஏற முடியாதவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட சேவை தான் இந்த டோலி சேவை. இதுல பாத்தீங்கன்னா அரசாங்கத்தால 4000 முதல் 6000 வரை உடலுக்கு ஏத்த மாதிரி அமௌண்ட் வாங்குறாங்க. இந்த டோலி சேவையை அர்ப்பணிக்கிறது தேனி, குமுளி இருக்கிற மக்கள், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. தேனி, குமுளியில இருக்கக்கூடியவங்க தான் இந்த சுமையை தூக்குறாங்க. ஒரு தடவை இவங்க தூக்கி கீழே இறங்கிட்டு வர அளவுக்கு செய்யறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு நாள் விட்டுதான். இந்த சீசன் டைம்ல இவங்க அதுக்கப்புறம் விவசாயத்தை தான் மேற்கொள்றாங்க. நாம இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுமையை தூக்குறது, நம்ம சுமையே நம்மளால தூக்கிட்டு போக முடியாது. நம்ம சுமையோட சேர்த்து நம்மளையும் தூக்கிட்டு போறது ஒரு தன்னலமற்ற சேவையா தாங்க இருக்கு. இதுக்கு இவங்க வாங்குற அமௌண்ட்டும் சரியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம 4 பேர் தூக்கிட்டு போறது ரொம்பவும் பெரிய விஷயம். அது இல்லாம கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் நம்மளுக்கு உடல் ரீதியாவும் ரொம்ப வழிபடும். ஆனா அதுல இருந்து ஐயப்பனை தரிசிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட நம்ம நல்முத்து மணியோடு ஒளி சிந்து மாலை